பிரைஸ் த லார்ட். ஏசாயா அதிகாரம் 40 இறை வார்த்தை 29. அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. சோர் உற்றோருக்கு வலிமை அளிக்கின்றவரை உம்மை ஆராதிக்கிறோம். வழி தோன்றலுக்கு ஆசி வழங்குபவரை உம்மை ஆராதிக்கிறோம். வலிமை இழந்தவருக்கு ஊக்கம் அளிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். பார்வையற்றவருக்கு இருளை ஒளியாக்குபவரை உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் வழி மரபினர் மீது உம் ஆவியை பொழிந்து ஆசி வழங்குபவரை உம்மை ஆராதிக்கிறோம். மன்னிப்பதில் தளரா மனதினரே உம்மை ஆராதிக்கிறோம். விடுதலை வழங்குவதில் ஆற்றல் மிக்கவரே உம்மை ஆராதிக்கிறோம். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துகிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை அன்பு செய்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை எங்களுக்கு தந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. இதோ பலவீனத்தோடு, உடல் பலவீனத்தோடு இருக்கிற உன் பிள்ளைகளை அப்பா, இந்த நாளில் அப்பா வலிமை தருகிறவரே உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை போற்றி புகழ்ந்து அப்பா உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. நல்லவர் ஐயா, நீர் வல்லவர், பரிசுத்தர், காண்பவர், காப்பவர் ஐயா. இறங்கும் ஐயா தெய்வமே, ஒரு விசையாய் மனம் இறங்கும்படியாய் இதோ இந்த புதிய நாளில் ஐயா, இந்த இரவு பொழுதில் சுவாமி அப்பா இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே அப்பா, சோர் உற்றோருக்கு நான் வலிமை தருகிறேன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு விசையாய் மனமிறங்கி யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஐயா பலவீனத்தோடு அப்பா, உடல் பலவீனத்தோடு மன பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய பாதப்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்கும் ஆண்டவரே. மனம் இறங்குங்க சுவாமி. அப்பா பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர் ஐயா, நீ சோர் உற்றோருக்கு ஆண்டவரே நீ வலிமை அளிக்கிறீர் ஐயா. வலிமை இழந்தவரிடம் நீர் ஊக்கம் பெருக செய்கிறவரே, அன்புக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஐயா அப்பா உடல் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவன் தாமே ஐயா பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் தொட்ட யாவரும் சுகமடைந்தார்கள் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே ஆண்டவரே. இரவு பொழுதில் ஐயா தனிமையா இருக்கிற பிள்ளைகள் ஐயா, இதோ நான் உடல் பலவீனத்தோடு இருக்கிறேனே, இதோ மன சஞ்சலத்தோடு, மன பாரத்தோடு, கவலையோடு, வேதனையோடு நான் இருக்கிறேனே அப்பா, என்னை ஆட்சி தேற்ற யாருமே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஐயா நீர் தொடுங்கப்பா. அப்பா அவர்களுக்கு உடலில் எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் சுவாமி அப்பா அதை ஒரு நொடி பொழுது போதும் சுவாமி அப்பா உம்மால் குணமாக்க இயலும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. தொடுங்கப்பா, தொட்டு சுகம் தரும்படியாய், பலன் தரும்படியாய் அப்பா வலிமையை அவர்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க தொடுங்க சுவாமி, தொடுங்க ஐயா, தொட்டு சுகம் கொடுங்கப்பா. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர், பச்சளையோ களிம்போ அல்ல, என்னுடைய வார்த்தை என்னுடைய சொல்லை உன்னை குணமாக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே எஸ்ராஜா உடைய வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, உயிருள்ளது ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவரே சுகம் கொடுக்க வல்லமை அப்பா வா ஒவ்வொருக்கும் ஆண்டவரே பலத்தால இடை கட்டும்படியாய் நல்ல உடல் சுகம் தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மன சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் ஐயா அப்பா ஆண்டவரே எஸ்ராஜா வலிமை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அந்த உடலில் ஆண்டவரே அந்த மனதில் எப்பேற்பட்ட பலவீனத்தோடு ஆண்டவரே சோர்வோடு காணப்பட்டாலும் ஆண்டவரே அப்பா அதற்கு நீர் புத்துயிர் அளிக்கிறவரா இருக்கிறீர் ஆண்டவரே.
ஒவ்வொருவரையும் இந்த கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. பலத்தால இடை கட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஊக்கம் பெற நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்வுற்ற பிள்ளைகளுக்கு நீர் வலிமை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வலிமை இழந்தவர்களுக்கு ஊக்கம் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் பலத்தால இடை கட்டும்படியாய் இந்த நேரத்தில் அப்பா எல்லா விதமான சோர்வுகள், பலவீனங்கள் அப்பா எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட்ட ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் வலிமையும் வல்லமையும் கொடுத்த ஆண்டவரே, நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே. இந்த இரவு பொழுதில் அப்பா பிள்ளைகளுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்த ஆண்டவரே, அதிகாலையில் எழுந்து உம்மை தேட உமக்கு நன்றி செலுத்த நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.